அல்லமீன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய 32வது ஆண்டு விழாவிற்கு சீரிய மொழியிலே தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய கண்ணி மிகுந்த ஜமாத்தார்களை, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தினகரன் சார் அவர்களை, மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் நசுருதீன் அவர்களை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை, பூன் பள்ளியினுடைய தாளாளர் அருமை சகோதரர் மன்சூர் அலி அவர்களே, மேலும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய ஆன்றோர்களே சான்றோர்களே, இந்த நிகழ்விற்கு பெருந்திரளாக வருகின்றிருக்கக்கூடிய பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர் முதல்வர் உட்பட அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒன்று நினச்சிருப்பீங்க, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் ஒரு பக்கம் பேசலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய மணித்துளியை உங்களுடைய நிலை அறிந்தவனாக தான் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா நான் பேசுகிறத நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தால் வந்திருக்கேன். அதனால ரொம்ப மணித்துளியெல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு சில மணித்துளிகளை மட்டும்தான் நானும் எடுத்துக்கிற போகிறேன். 10 நிமிஷம் இல்லை 2 மணி நேரம் கூட நான் பேசுவேன்னு அவருக்கு தெரியும். அவ்வளவு பொறுமை உங்கள்கிட்ட இருக்காது. அதனால அந்த நிலையை அறிந்தவனாய் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியானது ஒரு 32 ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே ஒரு பெரிய சாதனை. நீங்க அதுக்கே கிளாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கூடம் நடத்தணுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கான், 4 பேர் 4 திசையில இருப்போம். உங்களுக்கே தெரியும் என்ன ஒற்றுமையா இருப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் 32 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனையோ சாதனையாளர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதை விட இந்த பள்ளியில படிச்ச அவர் பையனே ஒரு டாக்டர் ஆகியிருக்காரு. நீங்க அதனால புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இங்க பாருங்க, 1000 பள்ளிக்கூடத்தோட வேன் உள்ள வரலாம். ஆனா இது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இத்தனை மேடையில வீட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க எங்களை பார்க்க முடியுமா? எங்க ஊர்ல பார்க்க முடியாது. நாங்க எல்லாரும் வேதாளைக்கு இங்க வந்திருக்கோம். அப்ப வேதாளையினுடைய அடையாளமா எது இருக்குன்னா இந்த அல்லமீன் பள்ளி இருக்கிறத நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. இது உங்கள் பகுதியை சேர்ந்தவர் நடத்துகிறார், இந்த மண்ணினுடைய மைந்தர் நடத்துகிறார். நீங்க எப்ப வேணுமாலும் பார்க்கலாம், எப்ப வேணுமாலும் சந்திக்கலாம். சில பேரெல்லாம் அப்படி சந்திக்க முடியாது. அதனால இப்பேற்பட்ட தாளாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இந்த பள்ளியானது பாத்தீங்கன்னா இதோட நின்றக்கூடாது, 5ஆவதோட என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. இது ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக விரைவில் வர இருக்கிறது. அதற்காகத்தான் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே ஒரு டைட்டான ஒர்க் தான். ஆனாலும் கூட எதற்காக வந்திருக்கிறேன்னா, உங்களுடைய கலை நிகழ்ச்சி, உங்கள் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி எப்படி நீங்க பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களோ அது மாதிரிதான் நானும் என்ன செஞ்சிருக்கேன், பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அதாவது இவ்வளவு பெரிய மேடை உங்களுடைய நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். உங்க மாணவர்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத அறிந்து கொள்வதற்கு தான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆனுவல் டே எல்லாம் நடத்துறோம். அப்படி நடத்தும் போது உங்களுடைய குழந்தைகளுடைய திறமை என்ன செய்யுது, வெளிக்கொணர இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதை விட நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக வேற இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்ட் இருக்காரு. அது ஒரு பெரிய அடையாளம். 1000 பேர் ஸ்கூல் வச்சிருக்கலாம், எல்லாருக்கும் இந்த பதவி கிடைக்குமானா கிடைக்காது. இந்த பகுதியை சேர்ந்தவர், அது உங்களுடைய நண்பர் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அடையாளம். அதற்கு பெருமை சேர்க்கறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இவ்வளவு தூரத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். அதனால அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். ஏதோ ஆண்டு விழாக்களை பிரைஸ் கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடுங்கிறத மட்டும் நினைச்சிடாதீங்க. மிகச்சிறந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால் இப்ப 10ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அமைச்சருடைய தலைமையில வேலுமாணிக்கிறன் கலை அறிவியல் கல்லூரி நிகழ்ச்சி நடந்துச்சு. உங்க பள்ளியினுடைய மாணவர்கள் எவ்வளவு சிறப்பா நிகழ்ச்சி பண்ணாங்கிறத வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சில பேர் வந்திருந்தீங்க, பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளியானது மென்மேலும் வளர இருக்கிறது. இது ஏதோ 5ஆவதோட நிற்குது நீங்க நினைச்சிடாதீங்க. நாங்கெல்லாம் வருஷம் உங்களுக்கு பூஸ்டப் பண்றதே இது 6th வரணும் 7th வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் என்ன செஞ்சுருக்கோம், வந்துட்டு இருக்கோம். வேதாளையினுடைய அடையாளமாக இந்த பள்ளி இருக்கும் என்பதில் நீங்க எந்த வித ஐயப்பாடும் வேண்டாம். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஏதோ சாதாரண வந்துருவா நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரு விஞ்ஞானிகளாக, அரசியல்வாதியாக, தொழிலதிபராக, மருத்துவராக இன்னும் பல்வேறு சாதனைகளை தொட இருக்கிறார்கள். அதனால் அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்துவது என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறத நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அடையாளம். ஏன் அப்படின்னா வேதாளையினுடைய அடையாளமா இந்த பள்ளிக்கூடம் இருக்கு.
அப்ப இன்னும் குழந்தைகள் சேரும் பொழுது இது ஒரு பெரிய மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக வரும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே இந்த பள்ளியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியை சேர்ந்தவர் நடத்துகிறார் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டுமா என கேட்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.